Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது. வெயிட் லாஸ் பார்ட் 2 போடுங்க சரண்யா அப்படின்ட்டு. வெயிட் லாஸ் பார்ட் 1 போட்டிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நல்ல ரிசல்ட் இருக்கு, நீங்க போடுங்க, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக நான் ஒரு நாள் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், என்ன டயட் ஃபாலோ பண்றேன், அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். என்னென்ன எக்ஸசைஸ் பண்றேங்கிறதும். காலையில எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் வார்மாக தண்ணி குடிப்பேன். ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 4 ஆல்மண்ட் சாப்பிடுவேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எனர்ஜி தேவை இல்லையா. என்னோடய எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் பண்ணுவேன். என்னதான் வந்து நம்ம டயட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் தான் நான் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் என்னோடய வெயிட் லாஸ் வந்து ஆகிறதுக்கு. வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று நம்ம வாக்கிங் மூலமாகவும் குறைக்கலாம், இல்லை கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லாட்டி நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற யோகா கூட நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோபிக்ஸ், ஸ்லோ டான்ஸ், ஜும்பா, கார்டியா ஒர்க் அவுட், ஜாகிங், அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாக்கிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி 15 மினிட்ஸ், அது வந்து டே 2 அப்படின்னு எடுக்கும்போது 20 மினிட்ஸ், டே 3னா 25 மினிட்ஸ், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா டே 1ல் நீங்கள் வந்து ஸ்குவாட்ஸ் கவுண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பிளாங்க். ஸ்குவாட்ஸ் வந்து 5 கவுண்ட் தான் நம்மளால் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப கஷ்டம் கம்ப்ளீட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது. டே 2ல் வந்து நீங்கள் பிளாங்க் வந்து 20 செகண்ட்ஸ் பண்ணலாம். க்ரன்ச்சஸ், சிட்டப்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ பண்ணுறது வந்து சிட்டப்ஸ். நான் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி பண்ணுவேன். வாக்கிங், கோர் ஸ்ட்ரென்த்னிங், யோகா, அதுக்கப்புறமா வந்து ஏரோபிக்ஸ், அதெல்லாம் கூட நான் பண்ணுவேன். ஏன்னா டான்ஸ் பண்ணுறது கூட நமக்கு எக்ஸசைஸ் தான். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுறவங்கலாம் கொஞ்சம் வெயிட் வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஸோ டான்ஸ் மூலமாக உடம்ப குறைக்கிறது. அது இப்போ பரதநாட்டியம் விட்டுட்டாங்க அப்படின்னா வெயிட் போட்டுருவாங்க. ஸோ நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி, அதனால் சொல்கிறேன். ஏரோபிக்ஸ் மூலமாக கூட நம்ம தாராளமாக உடம்பை குறைக்கலாம். கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் ஜாகிங் பண்ணுவேன், வாக்கிங் பண்ணுவேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். ஸோ நான் எல்லாமே மிக்சடாக பண்ணுறதுனால கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டேவே என்னால் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. ஏன்னா டே 1 வந்து நான் கரெக்டாக குழந்தை பிறந்து 8 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஒர்க் அவுட்டை. ஸோ அதுலேருந்து நான் ரெகுலராக பண்ணுறதுனால மட்டும்தான் ஸோ என்னோடய டயட்டையும் நான் அதாவது மெயின்டைன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸையும் நான் ஈக்குவலாக வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் எனக்கு வெயிட் லாஸ் நல்லாவே ஆயிருக்கு. ஸோ அப்பப்போ வந்து தக்ஷு தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அவனையும் பார்த்துட்டு கண்டினியூஸாக என்னாலையுமே பண்ண முடியாது. நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு தான் நான் பண்ணுவேன். நான் டே 1லேருந்தே அப்படி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் இந்த கேப்பில் வந்து நான் நிறைய தண்ணி தான் எடுத்துப்பேன். ஜீரா வாட்டரோ இல்லை சினமன் வாட்டர், இல்லை நீங்கள் வந்து ஜிஞ்சர் வாட்டர், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம தண்ணி குடிக்கும்போது அவசர அவசரமாக மடமடன்னு குடிப்போம். அந்த மாதிரி நான் குடிக்கவே மாட்டேன். கொஞ்சம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் குடிப்பேன். அதே மாதிரி மோர் குடிக்கிறதா இருந்தாலும் அப்படி தான். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து என் தம்பி தான் சொல்லுவான். இந்த மாதிரி அவசர அவசரமாக குடிக்காத, பொறுமையாக உட்காந்து சாப்பிடு, ஸோ நிறைய சொல்லுவான். ஸோ அதெல்லாம் வந்து அவன்கிட்டேருந்து வாங்கின டிப்ஸ் தான். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்குவாட்ஸ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ். இது வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம வந்து தாக்கு பிடிச்சி பண்ணாலே பெரிய விஷயம். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் என் தம்பி தான் சொல்லி கொடுத்தான். இந்த மாதிரி கோர் ஸ்ட்ரென்த்னிங்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த பேக் போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எக்ஸசைஸ் தான். ஸோ இது வந்து நான் பண்ணுறதுனால எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போயுமே வந்து பழைய மீடியம் சைஸ் உள்ளதெல்லாம் கூட எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து நமக்கு அந்த கையில் இருக்கிற வெயிட் வந்து லாஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம். அதர் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலைன்னா கூட ஒரு சில பேருக்கு கை வந்து ரொம்ப குண்டாக இருக்கும். நமக்கு வந்து அது என்ன தான் பண்ணாலும் குறையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு சேலஞ்சாக ஒரு 30 டேஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து குறையும். நான் பண்ணுற இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 தான் பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா நான் பண்ணதுனால எனக்கு தெரியும். கரெக்டாக ஒரு 10 எக்ஸசைஸ் நான் வச்சுப்பேன். ஸோ நான் ஒரு நாளும் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த 10 எக்ஸசைஸையும் வந்து நம்மளால் ஒரு எக்ஸசைஸை 5 கவுண்ட் தான் பண்ண முடியும் ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறமா 6, 7, 8ன்னு ஒன்று ஒன்றா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை 5 கவுண்ட்ஸாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 20லேருந்து 30 வரைக்கும் என்னால் பண்ண முடியும் ஒன்று. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கை வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், தூக்கவே முடியாது கை. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிருக்கும் கையில். ஸோ இது பண்ணி தான் எனக்கு வந்து ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் நடுவுலையும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஹிப்பில் இருக்கிற அந்த வெயிட்லாம் வந்து கம்மியாகும். ஸோ எனக்கு தோன்றதை நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் அப்படின்லாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி வாக்கிங், கோர், அப்புறமா யோகா, ஜாய்ஃபுல் எக்ஸசைசஸ் எல்லாமே நான் மிக்ஸ் ஆகி தான் பண்ணுவேன். ஸோ திடீர்னு வந்து தக்ஷு வந்து அழுவான், அவனோட வந்து டான்ஸ் பண்ணிகிட்டே பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து பேசாமல் இருப்பான். ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய எக்ஸசைஸை நான் மாற்றிப்பேன். அதுக்கப்புறமா 8 வாக் வந்து நான் இப்போ வரைக்குமே அது பண்ணிகிட்ருக்கேங்க. டே 1லேருந்து இப்போ வரைக்குமே பண்ணுறேன். என்னோடய கம்ப்ளீட் எக்ஸசைஸ் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். ஸோ அது நடுவில் நான் பிரேக் எடுத்துப்பேன். 1 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியாது, ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால. ஸோ வாக்கிங் அப்படின்னா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நான் அப்படியே மாற்றிட்டே இருப்பேன். வாக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஜாகிங் பண்ணுற மாதிரி வாக் பண்ணலாம். ஸோ ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸ்கிப்பிங்கும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிப்பிங் வந்து 10 to 15 கவுண்ட்ஸ் வந்து பண்ணலாம் நம்ம. ஏன்னா சிசேரியன் பண்ணால் ஒரு சில பேர் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க, வலிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எனக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது பழகிடுச்சு. நான் இப்பயுமே அது பண்ணுறேன் விடாமல். நான் வந்து 100 கவுண்ட்ஸ் கூட நான் ஜம்ப் பண்ணுவேன். ஸ்கிப்பிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்பில் இருக்குது, இந்த மாதிரி ஒயர்லேயும் இருக்குது. அதுவே வந்து கவுண்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரியும் ஸ்கிப்பிங் ரோப் நான் வச்சுருக்கேன். நான் பார்ட் 1ல் காமிச்சிருப்பேன். ஸோ நான் இது வந்து ஒரு 50 to 60 கவுண்ட்ஸ் நான் பண்ணுவேன். மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது தக்ஷகுட்டி வந்து பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் எக்ஸசைஸ். இதே வந்து நான் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பார்ட் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நான் ஃபுட்டு என்னென்ன எடுத்துக்கிறேங்கிறத சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ இட்லி அப்படின்னா 3 இட்லி எடுத்துப்பேன். அதுக்கு வந்து சட்னி, பிரண்டை தொகையல் கூட நம்ம இந்த மாதிரி சட்னியாக வச்சு சாப்பிட்லாம். பிரண்டை தொகையல் வந்து முட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காலுக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பொங்கல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 கப் பொங்கல் அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவேன். கஞ்சி வகைகளையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ராகி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ராகி, சம்பா கோதுமை, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா அதெல்லாம் வந்து நான் குழந்தைக்கு ரெடி பண்ணுவேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துப்பேன். இது வந்து முளைக்கட்டின ராகி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இதுலேருந்து வந்து நான் எப்படி ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சொல்கிறேன். சம்பா கோதுமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சாச்சு. ராகியும் அப்படி தான் ஆற வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி வாங்கிப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூனோ போட்டுக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நீர்க்கவும் நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் கெட்டியுமாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீர்க்க எடுத்துக்கும் போது மோர் உப்பு போட்டு கூட குடிக்கலாம், இல்லை பால் சர்க்கரை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ராகி களி மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து சம்பா கோதுமை சேர்த்ததுனால இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நீர்க்க பால் அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூட எடுத்துக்கலாம், இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி இல்லாமல். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிட் மார்னிங்கில் வந்து நான் இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துப்பேன் 11 to 11:30க்குள்ளே. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் B3 நமக்கு ஜாஸ்தி இருக்குது. அதனால நம்ம உடலில் இருக்கிற அந்த தேவையற்ற கொழுப்பை வந்து இது எடுத்துரும். பருமன் இல்லாத சீரான ஒரு உடல் அமைப்பை நமக்கு இது கொடுக்கும். ட்ராகன் பழத்தில் வந்து நிறைய நமக்கு கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நம்ம போனை வந்து இது நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசைட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். நம்மளோட பற்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பற்களுக்கு வந்து நமக்கு கால்சியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இதில் நிறையாவே இருக்குது. டிராகன் பழம் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கூட. இது டிராகன் பழம் வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த பழம் வந்து நம்ம ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம், ஷாப்ஸ்லேயும் நமக்கு பெருசாக கிடைக்காது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும்.
இப்போ வந்து சின்ன சின்ன ஷாப்ஸில் கூட இது வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லதுங்க இது உடம்புக்கு. ஒரு பழம் நம்ம இந்த மாதிரி எடுத்து அப்படியே கட் பண்ணியும் சாப்பிட்லாம், நீங்கள் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். இது வந்து நான் அப்படியே கட் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நார்மலாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து அதிலே இருக்கிறதுனால நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். அதில் இருக்கிற அந்த பிளாக் சீட் பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து தோல் அழகாக அது உறிஞ்சு வந்துடும். அது வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது கட் பண்ணுறதுக்கே. மிதுன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து டேஸ்ட் பண்ணுறான். எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்போ ஒரு ரீசெண்டாக அது எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு. அவன் தான் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தான் அவங்க அப்பா கிட்ட, வாங்கி கொடுப்பா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பற்றி நான் படித்து பார்த்தேன். இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கண் பார்வை கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து போட்டிருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில், குட் குவாலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம். இந்த ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அத்திப்பழம் வந்து ஒரு பாக்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். 50 to 60 rupees இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு அளவு நம்ம அதிகமாக உடம்புல இருந்துச்சுன்னா தான் அதை வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையை போக்குறதுக்கு அத்திப்பழம் நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற பெக்டின் அப்படிங்கிற நார்ச்சத்து பொருள் வந்து உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை கரைச்சி கொலஸ்ட்ரால் அளவை வந்து நமக்கு சமமாக வச்சுக்கும். அதாவது நார்ச்சத்து உள்ள உணவு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால கொழுப்பு வந்து உடலில் சேராமல் இருக்கும். அந்த நார்ச்சத்து வந்து அத்திப்பழத்தில் அதிகமாகவே இருக்குது. இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெயிட் லாஸ்க்கு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 பழம் எடுத்திங்கன்னா போதும். ஸோ அதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துப்பேன். உங்களுக்கு அப்படியே நறுக்குனா கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 பழத்துக்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியமாக இருக்குது அப்படின்னு. இன்னும் நம்ம அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 2 பழம் கணக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான அத்திப்பழம் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு உலர்ந்த அத்திப்பழமும் கிடைக்கும், காஞ்சதும் வந்து நமக்கு ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் லஞ்சுக்கு வந்து என்ன எடுத்துப்பேங்கிறத சொல்கிறேன். ஒரு நாளும் ஒரு விதமான டிஷ்ஷஸ் நான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பீட்ரூட் ரைஸும் வந்து நான் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு அவ்வளோதான். ஸோ வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு, ஒரே ஒரு பட்டை, அப்புறமா பூண்டு. அது பட்டை வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ணது, இதை அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், காரப்பொடி. இது வந்து தனியா, அப்புறமா சோம்பு, மிளகு அதெல்லாம் அரைச்ச பொடி, அதை வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். தேவையான அளவு காரப்பொடியும் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்குதுன்னா அது கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக மசால் பொடி சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ்லாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துப்பேன். பீட்ரூட் வந்து அப்படியே சீவி போட்டுருவேன். நீங்கள் பீட்ரூட் ரைஸ் வந்து டைரெக்டாக குக்கர்லேயும் பண்ணலாம். நான் அந்த மாதிரி வதக்கி சாதத்தில் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்பேன். தேவையானதை நம்ம போட்டுக்கலாம் இல்லையா, அதனால். ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போலாம் ஸ்கூல் இல்லை, இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறவங்க கூட இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ என்னோடய அளவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு சாதம். இந்த சாதம் தான் வந்து நான் இப்போ வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நம்ம காயெலாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் பீட்ரூட்டை. அதனால் நான் வந்து தனியாக காய்கறி நான் எடுத்துக்கல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது சரண்யா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியாணி செஞ்சாலும் அதுலேயும் நமக்கு நிறைய காய்கறி இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம தனியாக காயின்னு சேர்க்க வேண்டாம். இப்போ பிரியாணினாலும் அதே 1 கப்பு ரைத்தாவோட எடுத்துப்பேன். இல்லாட்டி லெமன் சாதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அதே 1 கப். அதை விட இது கொஞ்சம் சின்ன கப்பு. கொஞ்சம் லெமன் சாதம், கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துப்பேன் நான். அந்த அளவையே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஸோ இந்த லெமன் சாதம் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கும் போது காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் பொரியல் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
காய்கறி வந்து நான் எப்பயுமே நிறைய சாப்பிடுவேன். இப்போ 1 கப் சாதம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, 1 கப்பு வந்து நான் காய்கறியும் எடுத்துப்பேன். ஸோ அதுவே நமக்கு போதும். அடுத்தது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நான் காஃபி டீலாம் ரொம்ப குடிக்கிறதில்ல, எப்பயாவது குடிப்பேன். இது மாதிரி பீட்ரூட் கேரட் ஜூஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். வெறும் பீட்ரூட் ஜூஸும் எடுத்துக்கலாம், கேரட் ஜூஸும் எடுத்துக்கலாம், ஏபிசி ஜூஸஸ் ப்ளஸ் ஆப்பிளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீவி அப்படியே போட்டு அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக அரைஞ்சிரும். இதோட வந்து நான் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சுப்பேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக. ஸோ அதை அப்படியே அடித்து வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது. எனக்கு என்னமோ காலையில் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்காது, பெரட்டுற மாதிரி இருக்கும், வயிறு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் ஈவினிங் டைமில் நான் எடுத்துப்பேன். ஸோ காலையிலையும் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம், அவ்வளோ நல்லது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன்லாம் பிழிஞ்சதுனால. இல்லாட்டி நீங்கள் சினமன் பொடி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு பனானா எடுத்துக்கலாம். இது வந்து பச்சை வாழைப்பழம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் பூவம்பழம் கூட ஒன்று எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு இல்லை வந்து மாதுளம்பழம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும், நல்லா க்ளோ ஆகும், ஷைனிங்காக இருக்கும். அதனால நான் சாத்துக்குடி நிறைய எடுத்துப்பேன், ஆரஞ்சு நிறைய எடுத்துப்பேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இது வந்து கம்பு மாவு அதெல்லாம் வந்து கலந்த சப்பாத்தி மாவு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தினா 2 சப்பாத்தி, நான் ஏதாவது சைட் டிஷ் பண்ணேன் அப்படின்னா அது கொஞ்சமாக எடுத்துப்பேன். பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், சுண்டல் ஐட்டம் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சப்பாத்தி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெட்டு கூட எடுத்துப்பேன், 2 ப்ரெட்டு. அது வந்து நமக்கு நல்லா ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். சாண்ட்விச் மாதிரி பண்ணி எடுத்துப்பேன். இல்லாட்டி இதிலே வந்து கொஞ்சம் காய்கறிலாம் ஸ்டஃப் பண்ணி நான் சாப்பிடுவேன். இதுவே நமக்கு அப்படியே ஃபுல்லான மாதிரி இருக்கும் வயிறு. புது வருஷம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.